வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி வெந்தயக்களி. வெந்தயக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெந்தயக்களி செய்ய தேவையான பொருட்கள்: வெந்தயம் 50 கிராம், உளுந்தம்பருப்பு 50 கிராம், புழுங்கலரிசி 200 கிராம், கருப்பட்டி 400 கிராம், நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். உளுந்தம்பருப்பு, அரிசி இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஊறுறதுக்கு டைம் அதிகமாகும், அதனால இதை தனியாக ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கருப்பட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுருக்கேன், அரிசி உளுந்த ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இது மூணையும் ஒன்றா சேர்த்து நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அடிகனமான ஒரு பாத்திரத்தில் அரைச்சி எடுத்துருக்கிற மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலை, மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடாக இருக்கும்போது இந்த மாவை சேர்க்கக்கூடாது, ஏன்னா இந்த மாவில் வெந்தயம் உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு அடிப்பிடிச்சிரும். அதனால தான் ஃபஸ்ட்டு மாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிளற ஆரம்பிக்கணும். மீடியம் ஹீட்லேயே நல்லா கிளறி எடுங்க. இந்த மாவு நல்லா வெந்து வரணும், அதனால குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷமாவது இது நல்லா கிளறி எடுக்கணும். மாவு நல்லா வெந்துருச்சு, அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். மாவு வேகும்போது அந்த வெந்தயத்தோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கிடைக்கலன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கருப்பட்டியில் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அப்படியே மாவில் சேர்த்துட்டிங்கன்னா மாவில் தண்ணி கூடி போயிடும், அப்புறம் ரொம்ப நேரம் கிளற வேண்டி வரும். அந்த மாதிரி செய்ய வேண்டாம். கருப்பட்டியில் கொஞ்சமாக, அதாவது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு காய்ச்சினிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும், நல்ல திக்கான பாகாவும் உங்களுக்கு கிடைக்கும். அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க, அப்போ தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாகாது. இப்போ கொஞ்சமாக கருப்பட்டி பாகு சேர்த்து நான் கலந்துட்ருக்கேன். இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா மீதம் இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். களி செய்யும்போது பாத்திரமும் கரண்டியும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட வேண்டியிருக்குல்ல, அதை கண்டுக்காதீங்க. இப்போ மீதம் இருக்கிற கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற கருப்பட்டி பாகு அந்த மாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும், அதனால இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். களி கிளறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் கொஞ்சம் வசதியாகவும் ஈஸியாகவும் இருக்கும். களி நல்லா வெந்துருச்சு, மாவும் நல்லா கட்டியாகி திக்காக திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட் களி ரெடி ஆயிடுச்சு. இந்த களி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும், அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். களியை நல்லா கிளறி எடுத்துட்டு கரெக்டான பக்குவம் வரும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது, இதுதான் சரியான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான வெந்தயக்களி ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வெந்தயக்களி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.